மலையாள திரையுலகில் பெண் கலைஞர்கள் பாதுகாப்பு குறித்து கேரள அரசால் அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி வெளியிட்ட அறிக்கையின் எதிரொலியாக பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய பல முன்னணி நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கோலிவுட்டிலும் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியாக புகார் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி தலை தூக்கியுள்ளது. அதே அளவுக்கு இங்க இருக்குது. ஆமா, இருக்குது. தெலுங்குலயும் இதை விட ஜாஸ்தியாவே இருக்கு. மலையாள திரைத்துறையில் இருப்பது போலவே தமிழ் திரையுலகிலும் நடிகைகளை அட்ஜஸ்ட் செய்ய சொல்லும் நடிகர்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள் என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் நடிகை ஷகிலா கூறியிருந்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் திரைத்துறையில் மட்டுமின்றி அனைத்து இடங்களிலும் நிலவுவதாக கூறிய ஷகிலா, இந்த சூழலில் பெண்களை மரியாதையாகவும் சமத்துவத்துடனும் நடத்தும் எண்ணம் ஆண்களுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினார். பேசிக்கலா சினிமாக்கு மட்டும் இல்ல, நான் எல்லா விஷயத்துக்கும் தான் சொல்றேன். எல்லா விஷயத்துலையுமே இது இருக்கு. ஒரு சேனல் எடுக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது இருக்கு. இப்போ நம்ம அந்த கோல்கட்டா டாக்டர் கேஸ்லேருந்து இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா என்னையே ஆவாங்க. அந்த ஒரு பொண்ணு இல்லைன்னா உனக்கு ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடும். ஸோ பெண்ணா பாருங்கன்னு சொல்றது இன்னும் யார் வந்து சொல்லணும்? கடவுளே வந்து தான் சொல்லணுமா? அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ. இதனிடையே தமிழ் சினிமாவில் நடிகைகளிடம் பாலியல் ரீதியாக சுரண்டல்கள் நடக்கிறதா என்ற கேள்விக்கு நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ் திரை உலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது நான் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வேணும்னே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் டோட்டலா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்கு. இது நான் ஒத்துக்கிறேன். அதே நேரம் கேரள அரசால் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது போல் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பிலும் ஒரு கமிட்டி அமைக்கப்படும் எனவும் விஷால் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலும் ஏதாவது கமிட்டி ஃபார்ம் பண்றோம். இன்னும் 2-3 டேஸ்ல அறிவிப்பு வந்துடும். 10 பேர் குழுவோட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். இதனிடையே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அதிகார மோதல் நிலவுவதால் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை யாரிடம் முறையிடுவது என தெரியாமல் நடிகைகள் தயங்குவதாக நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விமர்சித்தார். ஒரு நடிகையா ஏதாவது பிரச்சனை வந்தா நடிகர் சங்கத்துக்கு போறதுக்கே பயமா இருக்கு. அதுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுதானே இப்ப அம்மாள் ஆச்சு. பவர் குரூப், நான் உன் முதுக சொறிகிறேன், நீ என் முதுக சொறி, நான் இந்த பக்கம் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ என்ன காட்டி கொடுக்காதே, நான் என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு பேசுறாங்கன்னு தான் சொல்றாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பிரச்சனை ஒரு நடிகைக்கு வந்தா நடிகர் சங்கத்துக்கு போய் நிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கா? ஏன்னா வெளியில நம்ம பாக்குறதெல்லாம் 2 குரூப், 2 கிளாஷ். யார் உண்மை யாரு போய் நமக்கு தெரியல. விஜய், அஜித் தலைமுறைக்கு முந்தைய நடிகர்கள் பாலியல் சுரண்டலில் ஈடுபடவில்லை என சொல்வார்களா என்றும் லட்சுமி ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். பவரை வச்சு, என்னோட பதவியை வச்சு எனக்கு காசு பண்ணறதுக்கான இது இருக்கு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சுரண்டல்கள் பண்ண மாட்டேன்னு தைரியமா சொல்லுவாங்க. சூர்யா சொல்லுவாரு, கார்த்தி சொல்லுவாரு, சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, நம்ம டாலா இருப்பாரு இப்ப கூட அருள்நிதி சொல்லுவாரு, விஜய் சொல்லுவாரு, அஜித் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் சொல்லுங்க. மலையாள திரையுலகில் நடந்தது போல் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் வரவில்லை என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். எந்த புகாரும் இல்ல. வருகிற பட்சத்தில் அதை பத்தி நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை. மலையாள திரையுலகில் தனியாமல் தொடரும் பாலியல் சர்ச்சை தமிழ் சினிமாவிலும் தற்போது எதிரொலிக்க தொடங்கியுள்ளது.